அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று பார்த்தீங்கன்னா, தமிழகத்தோட 18வது முதல்வராக தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பதவியேற்றிருக்காரு. பதவியேற்ற அன்னைக்கே பார்த்தீங்கன்னா, தாவேகா தலைமையிலான அரசு 2 விஷயங்கள்ல கடுமையான விமர்சனத்துக்கு பார்த்தீங்கன்னா உள்ள இருக்காங்க. அது என்னென்ன விஷயம், அதற்கான தமிழ்நாடு அரசு என்னென்ன விளக்கங்கள் கொடுத்திருக்கு அப்படின்றத இந்த வீடியோ மூலமா நம்ம பார்த்தீங்கன்னா பார்ப்போம். முதல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பதவியேற்பு விழாவில் நேற்று பார்த்தீங்கன்னா, தமிழ்தாய் வாழ்த்து முதன்மையாக பாடாம 3வதா பார்த்தீங்கன்னா தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டுச்சு. முதன்மையா வந்தே மாதரமும், 2வது பார்த்தீங்கன்னா தேசிய கீதமும், 3வதா பார்த்தீங்கன்னா தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. இதற்கு கடுமையான கண்டனங்கள் பார்த்தீங்கன்னா எழுந்துச்சு. இதுக்கும் பார்த்தீங்கன்னா தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்த சிபிஐ, விசிகா, சிபிஎம் போன்ற கட்சிகளே பார்த்தீங்கன்னா இதற்கு கடுமையான எதிர்ப்பை பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருந்தாங்க. பலதரப்பட்ட இயக்க அமைப்புகளும் பார்த்தீங்கன்னா இதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாலும் நேற்று இரவு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு விளக்கமும் பார்த்தீங்கன்னா கொடுத்திருக்காரு. இதற்கு பார்த்தீங்கன்னா பதவியேற்புக்கு முன்பே நாங்கள் பார்த்தீங்கன்னா ஆளுநரிடம் தெரிவித்தோம். அதாவது தமிழ்தாய் வாழ்த்து தான் முதன்மையாக பாட வேண்டும் என்று தெரிவித்தோம். ஆனால் ஆளுநர் அவர்கள் மத்திய அரசு விதிப்படி வந்தே மாதரம் தான் முதன்மையாக பாட வேண்டும் என்று சொன்னதால் மட்டுமே நேற்று பார்த்தீங்கன்னா வந்தே மாதரம் முதன்மையாக பாடப்பட்டு தமிழ்தாய் வாழ்த்து 3வதாக பாடப்பட்டதா பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு. இனி வரும் காலங்களில் நிச்சயமாக தமிழ்தாய் வாழ்த்தே முதன்மையாக பாடப்படும் என்பதையும் பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருந்தாரு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் போட்ட முதல் கையெழுத்து இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா பெரிய விமர்சனத்துக்கு பார்த்தீங்கன்னா உள்ளாயிருக்கு. தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, சூப்பர் 6 அப்படின்ற ஒரு திட்டத்தை பார்த்தீங்கன்னா அறிவிச்சு அதில் மொத்தமா 6 வாக்குறுதிகளை பார்த்தீங்கன்னா கொடுத்திருந்தாரு. அதுல ஒரு முக்கிய வாக்குறுதி தான் பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா 200 யூனிட் மின்சார இலவசம்ன்றதை தெரிவிச்சிருந்தாரு. ஆனா அவர்கள் நேற்று கொண்டு வந்த திட்டம் எப்படி இருந்தது அப்படின்னா, அதிகபட்சம் அதாவது 2 மாதத்திற்கு 500 யூனிட் வரைக்கும் பயன்படுத்துறவங்க மட்டுமே 200 யூனிட் இலவசம் என்றும், அதே மாதிரி பழைய திட்டம் இருந்தது பாத்தீங்களா, அதாவது 100 யூனிட் எவ்வளவு யூனிட் பயன்படுத்தினாலும் 100 யூனிட் இலவசம் என்ற திட்டம் இருந்தது பாத்தீங்களா, அந்த திட்டம் அப்படியே தொடரும். 500 யூனிட்டுகள் அதாவது 2 மாதத்திற்கு 500 யூனிட்டுகள் பயன்படுத்துவது மட்டும் 200 யூனிட் இலவசம் என்று பாத்தீங்கன்னா இந்த திட்டத்துக்கு பாத்தீங்கன்னா நிறைவேற்றிருக்காங்க. இந்த அரசாணையை பாத்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஆனா சமூக ஆர்வலர்களாகட்டும் எதிர்க்கட்சிகளாகட்டும் வைக்கக்கூடிய விமர்சனம் என்ன அப்படின்னா, நீங்க சொன்னது என்ன, அதாவது தேர்தல் வாக்குறுதியை பொறுத்த வரைக்கும் அனைவருக்கும் 200 யூனிட் இலவசம் என்று சொல்லிவிட்டு தற்போது 500 யூனிட் அதாவது ஒரு தகுதியை கட்டமைப்பதாக பாத்தீங்கன்னா இந்த வாக்குறுதி அமைஞ்சிருக்குது. இதே தான் பாத்தீங்கன்னா கடந்த ஆட்சியில திமுகவும் பண்ணாங்க. அதாவது மகளிருக்கு 1000 ரூபாய் தருவதா சொல்லிட்டு 2.5 வருஷம் தராமல் அதன் பிறகு பாத்தீங்கன்னா தகுதியுள்ள மகளிருக்கு மட்டும் 1000 ரூபாய் தருவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அப்போ திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்று போன்ற கேள்விகள்லாம் பாத்தீங்கன்னா எழுப்பப்படுது. அது மட்டும் இல்லாம நேற்று பதவியேற்பு முடிந்த பிறகு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள், அதாவது தமிழக முதல்வர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது கஜானாவே காலியா இருக்குது, திமுக அதாவது கடந்த ஆட்சியில செஞ்சவங்க பாத்தீங்கன்னா வலிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு முக்கிய குற்றச்சாட்டை பாத்தீங்கன்னா வச்சிருக்காரு. ஆனா இதுல எந்த தவறுமே கிடையாது. அதாவது தமிழ்நாடு கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி கடன்ல இருக்கிறது தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். தமிழக முதல்வருக்கு பாத்தீங்கன்னா நன்றாகவே தெரியும். ஆனால் அதெல்லாம் தெரிந்துதானே நீங்கள் பாத்தீங்கன்னா மகளிருக்கு மாதம் 2500 பாத்தீங்கன்னா பெண்களுக்கு இலவசம் போன்ற கவர்ச்சிகரமான வாக்குறுதிகள் கொடுத்தது பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். அதே மாதிரி 10 லட்சம் கோடி கடன் இருப்பதும் தெரியும். தமிழ்நாட்டிற்கு கடன் இருப்பதை அறிந்தே வாக்குறுதி கொடுத்த முதல்வர் விஜய் அவர்கள் நேற்று பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை பார்த்தீங்கன்னா நிறையவே சுருக்கியிருக்காரு. ஆனால் அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 2 கோடி மக்கள் மட்டுமே பார்த்தீங்கன்னா 500 யூனிட்டுக்குள்ளே பயன்படுத்துவதாகவும் 40 லட்சம் பேர் மட்டுமே பார்த்தீங்கன்னா 500 யூனிட்டுக்கு மேலே பயன்படுத்துவதாவது பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா தற்போதைய தமிழ்நாட்டு சூழலுக்கு இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிதி சுமையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொன்னாலுமே, ஆனால் விஜய் அவர்கள் சொன்னது என்னது, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவையும் அதிமுகவும் கடுமையான குற்றச்சாட்டு வச்சுங்க, எது மாற்றம் அப்படின்ற ஒரு கேள்வியில் பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக நிற்குது. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மகளிருக்கு 1000 என்று சொன்னார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2000 என்று சொன்னார், நீங்கள் பார்த்தீங்கன்னா 2500 என்று சொல்லியுள்ளீர்கள். இது எந்த வகையில் பார்த்தீங்கன்னா மாற்றம் என்று முடியும் பார்த்தீங்கன்னா தெரியல. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் உள்ளூர் பேருந்துகளில் பெண்களுக்கு இலவசம்னு சொன்னார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆண்களுக்கும் இலவசம் சொன்னார். ஆனால் ஒரு படி மேலே போய் முதல்வர் விஜய் அவர்கள், நீங்க என்னப்பா உள்ளூர் பேருந்து விடுறது, நான் பாருங்க எக்ஸ்பிரஸ்ல ஃப்ரீ விடுறேன் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. ஆனால் இதெல்லாம் சாத்தியமான்ற கேள்வி பார்த்தீங்கன்னா எழுது. கண்டிப்பாக இதெல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னா கடுமையாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட பொருளாதாரம் சரிவை சந்திக்கும் அப்படின்ற எந்த ஒரு மாற்று கருத்துமே பார்த்தீங்கன்னா கிடையாது. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.